ஒரே ஒரு நிமிஷம். அவங்க எல்லார்ட்டையும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரமாவே சுனிதா வில்லியம்ஸை பத்தி எல்லாருமே சோசியல் மீடியால பேசிட்டு இருந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க 9 மாசம் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க. திரும்ப அவங்கள மீட்டு இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி எல்லாருமே பேசுறாங்க. நல்ல விஷயம் தான். எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் தனியாக மாட்டல. அவங்க கூட பச் வில்மோர் அப்படிங்கிற ஒரு 62 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரும் சேர்ந்து தான் மாட்டியிருந்தார். அவரை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அவரும் நாசாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி தான். அவரும் ஒரு 8 நாள் மிஷனுக்காக சுனிதா வில்லியம்ஸ் கூட அனுப்பி வைக்கப்பட்டார். அவரும் சேர்ந்து தான் 9 மாதம் அந்த ISS இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மாட்டிகிட்டு இருந்தார். சரிங்களா? ஏன் எல்லாருமே சுனிதா வில்லியம்ஸை பற்றி மட்டுமே பேசுகிறாங்க, அந்த பச் வில்மோர் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி யாருமே பேசலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு தெரியல. அவர் ஆண் அப்படிங்கிறதுனால பேசலை, இல்லைன்னா இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் காரணம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா 2 பேர் தான் இருந்திருக்காங்க. அப்போ ஏன் சுனிதா வில்லியம்ஸை பற்றி மட்டுமே பேசுகிறாங்க, அந்த பச் வில்மோரை ஏன் பேச மாட்டுறாங்க, ஒரு பொருட்டாவை கன்சிடர் பண்ண மாட்டேறாங்கன்றது எனக்கு தெரியல.